வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேராயஸ்தே ஸ்ரீ மகாமாரிமன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அஃபிஷியலி பத்துகேவ் எக்ஸ்பெடிஷன் தொடங்கிருச்சு. பத்துகேவ் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு இடம். மலேசியாக்கே பெரிய கோவில்னு சொல்லப்படுற ஒரு இடம் தான் சொன்னால் அது பத்துகேவ் தான். மலேசியாவில் மட்டும் இல்லை, வெளியூரில் கூட உங்கள் ஊர் கோயில் ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது பத்துகேவ், போயிருக்கீங்களா அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. தமிழ்நாட்டுக்கு போகும்போது கூட நம்மளோட கோயிலை பற்றி அவ்வளோ பேர் விசாரித்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் டே. பார்த்தீங்களா, வானத்தில் ஒரு யானை இருக்கிற மாரி தெரியுது. பத்துகேஃபோட படி ஏறத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக பத்துகேஃபில் இருக்கிற இடுமன்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் ஏறணும். அதே போல் மண் எடுக்க வந்திருக்கேன்ப்பா, மேலுக்கு வந்து மண் எடுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும், அதுக்கு அனுமதி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படியை வேண்டிட்ட பிறகு பயணத்தை மேற்கொண்டேன். எப்போதும் போல் அந்த பயணமே எங்கேயோ ஒரு சொர்க்கத்துக்கு போகிற மாரியே ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. நான் வந்த ஒரு காலகட்டத்தில் டூரிஸ்ட் தான் அதிகமாக இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரும் பத்துகேஃப் ஒரு முருகரை வேண்டிட்டு தான் போகிறாங்க. அதாவது மேலுக்கேறி ஏதாச்சும் காணிக்கை கொடுத்தமா முருகருக்கு கண்டிப்பாக நினச்சது நடக்கும்னு அவங்களும் நம்புகிறாங்க. நான் பார்த்த யுக்ரைன், ரஷ்யன், அது மட்டும் இல்லை கோரியன், சைனா, இவங்களாம் முருகரை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குகையோட அழகு பார்க்கறதுக்கும் வராங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி வணங்குறாங்க, எப்படி பக்தர்கள் இருக்காங்க சொல்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு வந்தாங்க. இந்த பத்துகேஃபோட வரலாறு பெரிய கெசட் பண்ணப்பட்ட ஒரு வரலாறாக இருந்தால் கூட இங்கே இருக்கிற சில பேர் அந்த வரலாறை மாற்றி அமைக்கணும், இது இப்படி கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்த போதும் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற வாசி எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியாக இருந்தால் கூட அது தவிர்த்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கோவிலுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்திலும் குறைபாடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்த போதும் பக்த பெருமக்கள் இங்கே வரும்போது அவங்களோட காணிக்கை கொண்டு வராங்க, பழங்கள் கொண்டு வராங்க, பால் கொண்டு வராங்க, குப்பையில் போடாமல் அங்கங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் மனசுக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. எப்போதும் இந்த ஆலயத்துக்கு வந்தால் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா அந்த மலையில் இருக்கிற மழை நீர் ஊற்றுறது தான், அங்கே இருக்கிற வாசம், அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு கூசியான ஒரு ஃபீல். முன்பு உள்ள காலத்தில் எப்படி பத்துகேஃப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பழனி மலையோட ஸ்டைலில் அழகாக வடித்து வச்சுருக்காங்க. இது பலரும் பார்க்க தவறி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா நேராக போய்ட்டு முருகரை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. பட் இங்கே இருக்கிற ஒரு விஷுவல் பார்த்தீங்கன்னா பழனி மலையில் எப்படி இருக்கோ அதே தான் இங்கேயே இருக்கிற மாரி ஒரு விஷுவல் அமைச்சு வச்சுருக்காங்க. எப்படி இருந்துச்சோ அந்த குகை அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் அழகாகிட்டு இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்தியே படுத்த முடியாத அளவுக்கு அந்த ஒரு விஷுவலும் அப்படியே அமைஞ்சிருக்கு. நான் முதல்ல போய் எடுக்க போன கோவில் பார்த்தீங்கன்னா பத்துகேஃப் மேலுக்கு 715வது கோவில் பத்துகேஃப் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலோட ஸ்ரீ வேலாயுதர் கோவில். இந்த கோவில் தான் எல்லாத்துக்கும் மூலஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தான் வேலை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே தான் வேலுக்கு பெரிய லெவலில் அபிஷேகமும் நடக்கும். அந்த வேலை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி நான் ஒரு காலகட்டத்தில் போகும்போது அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய கொடுப்பனை. மண் எடுக்க வந்தவனுக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். அப்பொழுது அங்கே இருக்கிற ஆலயக்காரங்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்தமாரி மண் எடுக்கிற பணியில் இருக்கேன்னு. அவங்க என்னை அழைச்சிட்டு போயிட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ண திருநீரை கொடுத்துருந்தாங்க. அது கையில் எடுக்கும் போதே அதோட வாசமே வேற மாதிரி இருந்துச்சு. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. அதுவும் அள்ளி எடுத்துக்கிட்டேன். சில முடிச்சும் கொடுத்துருந்தாங்க. வேலுக்கு அபிஷேகம் பண்ண பன்னீரும் கொடுத்துருந்தாரு இந்த ஐயா. இந்த வேலையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலாயுதத்தை பார்த்துட்டு அந்த மனசு பாரம்லாம் இருக்கல பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்கிரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு இருக்கிற எல்லா காம்ப்ளிகேஷனும் அப்படியே நிவர்த்தி ஆயிரும், விலகிரும். முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள் வாக்கு கொடுப்பாரு, வழிகாட்டுவாருன்னு சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டு பயணத்தை போய் கொண்டேன். அடுத்து வேலாயுதர் கோயிலுக்கு மேற்பகுதியில் ஸ்ரீ வள்ளி தேவானை முருகன் ஆலயம். இங்கே 3 பேரும் ஒரே சன்னதியில் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்க முடியும். இந்த படி ஏறத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா மேலுக்கு தானே போகிறீங்க, கொஞ்சம் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னார். எனக்கு என்னமோ இடுமனே எனக்கு வேலை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 பை, அதாவது கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை தூக்கிட்டு போனேன். திருப்பி கீழே இறங்கி இன்னும் 2 பையை தூக்கிட்டு வந்தேன். இந்த வேலையில் அந்த வேலை கொடுத்த அந்த ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வரும்போது அதோட விஷுவலும் அதோட மனசுக்கு உண்டான ஒரு காட்சியும் அதே நேரத்தில் மனசுக்கு நிறைவாக இருக்கிற விஷயங்களும் அப்படியே பனி போல தீர்ந்துடும். இங்கே உட்காந்து கந்த சஷ்டி படிக்கிற விஷயமே வேற மாதிரி இருந்துச்சு. இந்த வேளையில் கந்தகுரு
முருகப்பெருமானோட காட்சியை பார்த்துட்டு கண் கலங்கி, ஐயா ஒரு பிடி மண்ணு கேட்டுட்டு வந்திருக்கேன், உங்களோட அனுமதி வேணும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற பூஜாரி கிட்ட சொன்னனே, அவர் முருகருக்கு அப்போதான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற விபூதியை வந்து எனக்கு கொடுத்துருந்தாரு. இந்த வேளையில் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே சுற்றி இருக்கிற காட்சிகளும் சிலைகளும் பார்த்தோமா, முருகர் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணுற அந்த காட்சியும் வச்சுருக்காங்க. சிவபெருமான் தில்லைவன நடராஜராக இருந்து தில்லை காட்சியாக கொடுத்துருக்க அந்த சிலைகளும் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் கோவிலோட விஷுவலை பாருங்கள். இதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கோவில் கிடைக்கவே கூடாது, ஏன்னா இவ்வளோ அழகான விஷயம் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிடக்கூடாதுன்னு. இது நமது அடையாளம். இது போன்ற நிறைய ஆலயங்கள் நம்மளது அடையாளமாக தான் இருக்குது. இதை நம்ம பராமரிக்கிறதும் பாதுகாக்கிறதும் இது நமது கடமை, நமது உரிமை. இதை வந்து எப்பொழுதும் நம்மளோட பார்வைக்குள்ளே வச்சுக்கிற ஒரு விஷயம். எப்படி காலையில் எழுந்து நம்ம வீட்டில் சாமி கும்பிடுறோமோ, அதே போன்ற நம்ம எல்லையில் இருக்கிற கோவில்லாம் நம்மளோட பாதுகாப்பில் நம்மளோட பார்வைக்குள்ளே இருக்கதா நம்ம எப்போதும் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கோவிலுக்கு என்ன தேவை, இந்த ஒரு விஷயத்தையும் கண்காணிக்கணும். எப்படி தமிழ் பள்ளிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே போன்ற நமது ஆலயம் நமது உரிமையாக நமது கடமையாக பாதுகாக்கணும். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு புடி விபூதி எடுத்த பிறகு அடுத்து படிப்படியாக திருப்பி கீழுக்கு இறங்கி போனோம். நேரம் ஆகிறதுக்குள்ள மெத்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்தாகணும். அப்போது பயணத்தை மேற்கொண்டு கீழுக்கு வரும்போது லேசாக மலை தூறலாக இருந்துச்சு. அது மனசுக்கும் நிறைவாக இருந்துச்சு. இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எப்போ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். முருகன் எப்போதும் நம்பினவங்களை கைவிட்டதே கிடையாது. முழு மனசோட நம்புங்க, கண்டிப்பாக உங்களை நினைச்ச காரியம் கைகூடும். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். See you soon. Bye.